ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் கோட்ஸ் தமிழ் சேனல். சிறியவர் முதல் பெரியவர் வரை அளவுக்கு அதிகமான கோபத்தால் போராடுகிறீர்களா? எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது? அதற்கான சில வழிகள் இதோ. 1. அமைதியாக இரு, பொறுமையுடன் இரு, சாந்தமாக இரு. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் என்ற வார்த்தைகளை கோபத்தின் போது உங்களுக்குள்ளேயே தொடர்ந்து சொல்லுங்கள். 2. தினமும் 10 நிமிடங்களாவது தியானம் செய்யுங்கள். மனதிற்கு பிடித்த கடவுளை கண்ணை மூடி நினைத்து மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். தியானம் தினமும் 10 நிமிடமாவது செய்யுங்கள். வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அமைதியை விரும்புங்கள். 3. கோபமாக இருக்கும்போது யார் மீது கோபம் உள்ளதோ அதனை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி கோபத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். பிறகு அந்த பேப்பரை கிழித்து விட வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ள வார்த்தைகள் அடுத்தவருக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தலாம், நமக்கும் பல இழப்புகளை அளித்துவிடும். 4. பூச்செடிகளை வளருங்கள். பூச்செடிகள் வளர்ப்பது, அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றுவது, அதனோடு பேசுவது, அதனிடம் தன் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, தோல்விகளை, கோப உணர்வுகளை கூட பற்றி பேசலாம். அது மனதிற்கு இதமாக இருக்கும். 5. மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேசலாம். அது நம் கோபத்தை குறைக்க வழி செய்யும். 6. மனதிற்கு பிடித்தவரிடம்தான் கோபம் என்றால் சில நகைச்சுவை துணுக்குகள் படிக்கலாம், நகைச்சுவை வீடியோக்கள் பார்க்கலாம், நகைச்சுவை குறும்படங்களை பார்க்கலாம். இது போன்றவைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம் நகைச்சுவையை விரும்பி நம் கோபம் குறைய வழி செய்யும். 7. செல்ல பிராணிகளை வளருங்கள். அவற்றோடு உங்களது நேரத்தை செலவழியுங்கள். 8. குழந்தைகளிடம் கொஞ்சி மகிழுங்கள். மழலையாக பேசுங்கள். காமெடி செய்து பாருங்கள். நடித்து காட்டுங்கள். உங்கள் கோபம் கண்டிப்பாக குறையும். அளவுக்கு அதிகமான கோபம் வரும்போது 9. ஒரு தனியான இடத்திற்கு சென்று 10 நிமிடங்கள் கண்களை மூடி அமர்ந்துவிட்டு பிறகு வாருங்கள். அது உங்களை சாந்தப்படுத்த, அமைதிப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 10. உங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சாப்பிடுங்கள். பழச்சாறுகளை அருந்துங்கள். குளிர்ச்சியான பழச்சாறுகளை அருந்துங்கள். பிடித்த இடத்திற்கு செல்லுங்கள். முடிந்தால் கோவிலுக்கு செல்லுங்கள்.